வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் ஒரு 5.1 மினி டிஎஸ்பி மேனுவல் ஆம்பிளிஃபையர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது நண்பர் ஒருத்தர் ஆர்டர் பண்ணியிருக்காரு. இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு இது ஒரு டிஜிட்டல் மேனுவல் ஆம்பிளிஃபையரு. இப்போ கண்ட்ரோல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு கண்ட்ரோலு, இது பேஸு, இது ட்ரிபிள் கண்ட்ரோலு. கீழே பார்த்திங்கன்னா ரியர், அதாவது சரவுண்டு கண்ட்ரோலு, அடுத்து சப்பூஃபர், அடுத்து சென்ட்ரு. இந்த மாதிரி நம்ம மேனுவலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இந்த ஆம்பிளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு நம்ம ஆப்டிக்கல், கோஎஸ்எல், HDMI, ARC இன்புட் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுற பாருங்க. இதிலே நீங்கள் இன்புட்டு சோர்ஸு செலக்ட் பண்ணிக்கலாம். ARC, ஆக்ஸு, ஆப்டிக்கல், கோஎக்ஸல், ARC அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ரைட் சைடு இருக்க பட்டன் வந்து நீங்கள் பிசி ஆடியோ வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் 8 சவுண்டு மோடை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இப்போ இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக் இந்த மாதிரி இருக்கும். இப்போ பேக் சைடு உங்களுக்கு காட்டுறேன். பேக் சைடை பொறுத்தளவுக்கு மொத்தம் 5.1 ஸ்பீக்கர் அவுட்டிங் எடுத்துக்கலாம். இதில் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, சென்ட்ரு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு, இது ரெண்டுமே சப்பூஃபர். அது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அதே மாதிரி இதில் இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு. அப்படி தான் நீங்கள் ஸ்பீக்கர் அவுட் எடுத்துக்கணும். இதில் டிஜிட்டல் இன்புட்டு 3 இன்புட் கொடுத்துக்கலாம். ஆப்டிக்கல், கோஎஸ்எல், HDMI, ARC கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் இதில் இன்ஃபில்ட்டாக ப்ளூடூத் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்தளவுக்கு என்ன மாதிரி ஸ்பீக்கர் யூஸ் பண்ணலாம்னா, இந்த கஸ்டமர்கிட்ட இருக்க ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கம்பெனி ஏவி ரிசீவர், அதே மாதிரி இந்த ஹோம் தியேட்டருக்கு வர ஸ்பீக்கர், இந்த மாதிரி இதுக்கெலாம் ஆம்பிளிஃபையர் ஃபால்ட் ஆகிடுச்சுன்னா, நம்ம ரெடி பண்ண முடியாத கண்டிஷன் இருந்துச்சுன்னா, இப்போ இந்த ஸ்பீக்கர் மட்டும் வச்சு என்ன பண்ணுறதுன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி ஆம்பிளிஃபையரை நம்ம அதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் மார்க்கெட்டில் கிடைக்கிற இந்த ஜான் பெரல், இந்த ஜாக் மார்ட்டின், இந்த மாதிரி ஹோம் தியேட்டர் வருதுல, அதுக்கு ஒரு ஸ்பீக்கர் கூட நம்ம இந்த ஆம்பிளிஃபையரில் யூஸ் பண்ணிக்கலாம். 5 சேனலை பொறுத்தளவுக்கு நம்ம 3 இன்ச்சு 4 இன்ச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சப்பூஃபரை பொறுத்தளவுக்கு 6 இன்ச்சு 8 இன்ச்சு சப்பு வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஹாலுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையரை நம்ம வேணும்னு நினச்சோம்னா நம்ம இந்த மாதிரி ஆம்பிளிஃபையரை நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்தளவுக்கு இது ஒரு கிளாஸ் டி ஆம்பிளிஃபையரு. இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே என்னென்ன போர்டு போட்டிருக்கேன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபையருக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்புட்டுக்காக FT003 லேட்டஸ்ட்டு டிஎஸ்பி மினி டிகோடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே இந்த கிளாஸ் டி ஆடியோ போர்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கெயின் அதிகமாக வேணுங்கிறதுக்காக 6 சேனல் கெய்னர் போர்டை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 3 கிளாஸ் டி ஆடியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து 300 IC மாடலு. இது ஒரு சேனலுக்கு ஒரு 30 வாட்ஸ் வரையும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு மட்டும் பேஸ் ட்ரிபிள் போட்டிருக்கேன். அதே மாதிரி சப்பூஃபர் ஃப்ரீ ஒன்று போட்டிருக்கேன். இந்த ஃப்ரீயை பொறுத்தளவுக்கு KMS சிங்கிள் பவர் சப்பில் ஃப்ரீ போட்டிருக்கேன். ஓவரால் இந்த ஆம்பிளிஃபையர் வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு. இப்போ இதில் எப்படி நம்ம வயரிங் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மினி டிகோடர்லேருந்து இந்த கெய்னருக்கு இன்னு கொடுத்து அவுட்டு இது வழியாக எடுத்து, ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் வந்து இந்த பேஸ் ட்ரிபிள் இன்னு கொடுத்து அவுட் எடுத்து இந்த கண்ட்ரோலில் கொடுத்து நான் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சென்டரை பொறுத்தளவுக்கு டைரெக்டாக இந்த கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாச்சு. சப்பூஃபர் பொறுத்தளவுக்கு இதோட அவுட்டை இந்த சப்பூஃபர் ஃப்ரீ கொடுத்து அதோட அவுட்டை கொண்டு வந்து இந்த சப்பூஃபர் கண்ட்ரோலில் கொடுத்தாச்சு. சரௌண்டை பொறுத்தளவுக்கு இந்த டிகோடர்லேருந்து டைரெக்டாக நம்ம இந்த கண்ட்ரோலுக்கு கொடுத்தாச்சு. கொடுத்து அதை அந்த ஆடியோ போர்டுக்கு இன்புட்டை கொடுத்து ஸ்பீக்கர் அவுட்டு எடுத்தாச்சு. இந்த ஆம்பிளிஃபையரில் ப்ளூடூத் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம கஸ்டமர் வந்து ஒரு சாங்ஸ் ஏதாவது மொபைல் மூலமாக ப்ளே பண்ண நினச்சாங்கன்னா அதில் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த பக்க நோட்டரை பொறுத்தளவுக்கு எதுக்காக வச்சுருக்கேன்னா, இது ஒரு முக்கியமான ரீசன் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஷார்ட்டாக சொல்ல முடியாது. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன். இது வந்து இந்த LED பேனலுக்காக நான் அந்த பக்க நோட்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். அதை இன்னொரு வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம். இப்போ இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு ஒரு வயர் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு ஒரு ஆடியோ டெஸ்டிங் பார்த்துடலாம். இந்த ஆம்பிளிஃபையர் பொறுத்தளவுக்கு ஸ்பீக்கர் லைன்லாம் எல்லாம் கொடுத்தாச்சு. HDMI, ARC லைனை இன்புட் கொடுத்துருக்கேன். இதில் ஒரு டிஜிட்டல் இன்புட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஆடியோ டெஸ்டிங் பண்ணி பார்க்கலாம். இதை பொறுத்தளவுக்கு இது என்ன கண்டென்ட் ப்ளே ஆகுதுன்னு சொல்லி இதிலே முன்னாடி டிஸ்பிளேலேயே பார்க்கலாம். இது டால்பியா DTSன்னு இதிலே காட்டும். இப்போ ஒரு DTS வீடியோ சும்மா ஷார்ட்டாக ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணிட்டேன். DTS DTS
இந்த ஆம்பிளிஃபையரில் நம்ம செக் பண்ணி காட்டுறக்க நான் 6 இன்ச் ஸ்பீக்கரும் அதே மாதிரி ஒரு 12 இன்ச் சப்வூஃபரும் யூஸ் பண்ணுறேன். இதை 12 இன்ச் சப்வூஃபர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா எஃபெக்ட் பத்தாது. இருந்தாலும் சும்மா செக் பண்ணி காட்டுறக்காக நான் உங்களுக்கு ஸ்பீக்கர் லைன் கொடுத்து செக் பண்ணிடுறேன். ப்ளே பண்ணுறேன். டிடிஎஸ் இந்த ஆம்பிளிஃபையரில் சிஎஸ்சி சப்போர்ட்டட் இல்லை டிவியை யூஸ் பண்ணிங்கன்னா டிவியோட ரிமோட்டில் வால்யூம் கூட்டி குறைச்சிங்க எல்லாமே டிஸ்பிளேயில் நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு இந்த டிவியோட ரிமோட்டில் வால்யூம் குறைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த டிஸ்பிளேலையும் குறையுது பாருங்கள். கூட்டுறேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டால்பி டிஜிட்டல் வீடியோ செட் பண்ணி பார்க்கலாம். டால்பி டிஜிட்டல் இப்போ உங்களுக்கு இதில் சாங்ஸ் ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் டிடிஎஸ்ன்னு மென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒவ்வொரு கண்ட்ரோலாக வச்சு பார்க்கலாம். இது ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து சரவுண்ட் வைக்கலாம். சரவுண்டு. இப்போ சென்ட்ரு மட்டும் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ சென்டரில் மியூசிக் வரும்போது வாய்ஸ் வரல, அவங்க பாடும்போது மட்டும்தான் வரும். இது ஒரிஜினல் 5.1 மட்டும்தான் அப்படி வரும். இப்போ பாருங்கள், வாய்ஸ் வரும்போது மட்டும் வேலை செய்யுது. பாருங்கள், மியூசிக் வரும்போது வரல, பார்த்தீங்களா? வெள்ளையாய் இரவுகள், கொள்ள கொள்ளையாய் கனவுகள், கொஞ்சம் கொஞ்சமாய். இப்போ ஒரு சாரல் மழையாலே என்னை நனைய வைத்தான், என்னை நனைய வைத்தான். இப்போ நம்ம டிஜிட்டல் இன்புட்டில் செக் பண்ணிட்டோம். அடுத்து இதில் ஒரு ப்ளூடூத்தில் மட்டும் ஒரு ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லாஜிக் 2. அவ்வளோதான் நண்பர்களே. இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு இது ஹெவியான ஆம்பிளிஃபையர்லாம் கிடையாது. ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன ஒரு ரூமுக்கு யூஸ் பண்ணுற மாதிரினா இதை யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஹெவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா அந்த கொஞ்சம் வாட்ஸ் கூட உள்ள ஆம்பிளிஃபையர் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். அதாவது கொஞ்சம் வாட்ஸ் கம்மியான ஒரு டிஜிட்டல் ஆம்பிளிஃபையர் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆம்பிளிஃபையர் உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையரை பொறுத்தளவுக்கு இது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.